ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 kg ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கூடவே கத்திரிக்காவும் வித் சிக்கன் 65 எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே நம்ம 200 கிராமில் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம் அந்த 2 கிராம் அதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக 800 கிராம் ஆனியன் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. பதம் வர வரைக்கும் அது கோல்டிஷ் ப்ரௌனாக மாற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் 800 கிராம்ஸ்க்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 kg பிரியாணிக்கு 800 கிராம்ஸ் நல்லா போதுமானது. என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ரம்ப இலை. பிரியாணி இலைக்கு பதில் ரம்ப இலை போடுவோம். இது 4 இலை போட்டுக்கோங்க. இந்த இலை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன புதினா கட்டும் சின்ன கொத்தமல்லி கட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி 200 கிராமும் பூண்டு 100 கிராமும் 2 கிலோ பிரியாணிக்கு இது போதும். நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாவ், இதை ஆட் பண்ணதுமே நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது, அந்த ஒரு ஃபீல் வருது. இப்போவே இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 24 கிராம்ஸ் 24 கிராம் எடுத்து சில்லி பவுடரை நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது 50 கிராம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 50 கிராம் அரிசி போடும்போது ஆட் பண்ணிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 400 கிராம் தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கிலோ அரிசினா 200 கிராம் தயிர் போட்டுக்கோங்க. 2 கிலோ செய்கிறனால நான் 400 கிராம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா இப்போ ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ இறாவை எடுத்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இறா வந்து சீக்கிரமே வெந்துடும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேணாம். கிளறி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 3 லிட்டர் ஆட் பண்ணுறோம். 2 கிலோ இறா பிரியாணிக்கு 3 லிட்டர் தண்ணி போதும். நான் ஆல்ரெடி தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் அந்த ஆயிலெலாம் மேலே வந்ததும் நம்ம இப்போது 2 கிலோ அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பும் சேர்த்தே போட்டுடுறேன். நம்ம ரொம்ப கிளறிலாம் விட வேணாம், அப்படியே வச்சுட்டு நம்ம லெமன் எடுத்து ஆட் பண்ணலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 2 லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டு நம்ம அப்படியே பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 50 ml நெய் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். அவ்வளோதான், தம் போட்டுடலாம். இப்போது நம்ம தம் போடுறதுக்கு நான் பெரிய தோசைக்கல் எடுத்து சட்டி மேலே வச்சுக்கிறேன். பிரியாணி தம்மில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம மிளகு 5 கிராம் எடுத்துக்கலாம். 5 கிராம்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் வரும். சீரகம், வெந்தயம் இது எல்லாமே நம்ம 5 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 பெரிய வெங்காயம்னா 300 கிராம் வரும். அதை நம்ம பெரிய கடாயை எடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மிளகு எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு தக்காளி 300 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க, சொத்தை எதுவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்ருக்கேன். அடுத்து 1/2 கிலோ கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நீட்டாக, அதையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நான் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லாவே வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 10 கிராம் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு தனியாக வச்சுருந்தேன். அதை எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் புளி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னாவே அந்த மேலே எண்ணெயெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ குயிக்காக ஒரு தயிர் பச்சடி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு பரட்டி ஒரு 1 hour ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், நல்ல ஒரு ஸ்மெல். நம்ம இப்போ சிக்கன் 65யும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாங்க காய்ஸ், நம்ம தம் போட்டு வச்சுருந்தோம்ல பிரியாணி, அது இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாமா? வாவ், கம கமன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது கலரே. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறி விட்டுக்கலாம். Now the era biryani is ready. பிளேட்டில் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம செஞ்ச எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.